பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி நேத்து தான் ஓபன் பண்ணாங்க. ஆனா இன்னைக்கே இழுத்து மூடிட்டாங்க. அட ஆமாங்க, அந்த டாஸ்க்ல ஒரு பிரளயமே வெடிஞ்சிருச்சு. பார்வதி இந்த டாஸ்க்கு நான் குவாலிட்டி செக்கா இருக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பேட்ச் எல்லாம் தூக்கி போட்டு போயிட்டாங்க. அப்படி என்னதான் நடந்தது அன்னைக்கு எபிசோட்லன்னு பார்க்கலாமா? மார்னிங் எந்திரிச்சதுல இருந்து ஈவினிங் வரைக்குமே அங்க வெறும் சண்டை மட்டும் தான் போயிட்டு இருந்தது. சண்டை போட்டுட்டு இருந்தாங்கன்னா பாத்துக்கோங்க. சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு பார்வதியும் வியானா தான் கிளீனிங்ல இருக்காங்க இல்லையா? எஃப்ஜேவும் ஆதிரையும் சோஃபா மேல உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அப்போ பார்வதியை கூப்பிடுவாங்க வேலைக்கு. அதாவது அவங்க குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரணுமா? இதை கேட்ட பார்வதி, என்னது நீ தண்ணி குடிக்கிறதுக்கு அதை கூட நான் தான் எடுத்துட்டு வந்து தரணுமா அப்படின்னு சொல்லிட்டு செம கோவப்படுவாங்க. அந்த வேலையை செய்ய மாட்டேன்னு சொல்லுவாங்க. உடனே கனி கிட்ட எஃப்ஜேவும் ஆதிரியும் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. நாங்க சூப்பர் டீலக்ஸ் டீம், ஆனா பார்வதி எங்களுக்கு வேலையை செஞ்சு கொடுக்க மாட்டாங்க, வேணும்னே பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே கனியும் போயிட்டு பார்வதி கிட்ட கேட்பாங்க. அதுக்கு பார்வதி திமிரா உட்காந்துட்டு தண்ணி வேணும்னு கேட்டாலும் என்னால எடுத்துட்டு போய் தர முடியாது, அது என்னோட பிரஸ்டீஜ பாதிக்கும், சோ நான் இந்த வேலையை பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கனியும் எவ்வளவோ ஆர்கியூ பண்ணுவாங்க. பார்வதிக்கும் கனிக்கும் சண்டை மட்டும் தான் நடக்குமே தவிர தீர்வு கிடைக்காது. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு எஃப்ஜேக்கு ஒரே கோவம். ஏன்னா பார்வதி நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க, நான் சொல்ற வேலைகள் எல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹவுஸ்மேட்ஸ் கிட்ட எல்லாம் கூட சண்டை போடுவாரு. கோவத்துல கிச்சன்ல இருக்க லைட்டர் எடுத்துருவாரு. உடனே கிச்சன் டீமான கெமியும் பிரவீன் ராஜும் சண்டைக்கு வந்துருவாங்க. இப்போ எஃப்ஜேக்கும் கெமிக்கும் பயங்கர சண்டை முட்டிக்கும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த சண்டையை சபரி வந்துதான் தீர்த்து வைப்பாரு. அப்பதான் வந்து சமைக்கவே கெமி ஆரம்பிப்பார். எல்லார் மைண்ட்லயும் ஒன்னு ஓடிட்டு இருக்கும். ஆனாவனா சோத்துல கை வைக்கிறாங்கயா அப்படிங்கிற மாதிரிதான் மத்த ஹவுஸ்மேட்ஸ் பசியில உட்காந்துட்டு இருப்பாங்க. பார்வதிக்கும் ஹவுஸ்மேட்ஸ்க்கும் சும்மாவே ஆகாது. பார்வதி எல்லாத்துக்குமே ரூல் பிரேக் பண்ணிட்டு நான் பனிஷ்மெண்ட் கூட வாங்கிடுவேன், ஆனா இந்த வேலையை செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கனி வந்து தோப்புக்கரணை போட சொல்லுவாங்க. 20 அந்த ஹால் ஃபுல்லாமே சுத்தி அவங்க தோப்புக்கரணம் போட்டிருப்பாங்க. பார்வதி ரொம்பவுமே என்டர்டைன்மெண்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இப்போதான் பிக் பாஸ் ஜூஸ் ஃபேக்டரி டாஸ்க் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இன்னைக்கு வந்த கண்டிஷன்ஸ்ல பாத்தீங்கன்னா குவாலிட்டி செக்கான பார்வதி அண்ட் திவாகருக்கு மத்த ஓனர்ஸ் எல்லாமே வந்து நல்லா உபசரிச்சுக்கணும், அதாவது இருக்கிற எல்லாத்தையுமே இவங்க பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. சும்மாவே தாம் தூம்னு ஆடுவாங்க. இந்த பவர் வேற கையில கிடைச்சவனே பார்வதியை கையிலே பிடிக்க முடியல. எஃப்ஜேவோட கடை மேல போய் ஏறி உட்காந்துருவாங்க. உடனே எஃப்ஜேக்கு கோவம் வந்துரும். வியாபாரம் பண்ற இடத்துல இப்படிதான் வந்து ஏறி உட்காருவீங்களா, அது உங்க டிக்கியை தூக்கி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சண்டை ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் பார்வதி வந்து எனக்கு மரியாதை கொடுக்காதவங்களுக்கு எல்லாம் நான் வந்து கவுண்ட் எடுத்துக்க மாட்டேன் பாட்டில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நேர்லயே சொல்லிடுவாங்க. எஃப்ஜே ஆதிரை சபரி எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா திவாகரை வந்து நைஸ் வைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதாவது திவாகருக்கு தேவையான ஜூஸ், டீ, ஃபுட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி தருவாங்க. ஃபர்ஸ்ட் திவாகர் என்ன கேட்டிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ரைஸும் முட்டை தொக்கும் செஞ்சுட்டாங்க, எனக்கு ஊட்டி விடணும் அப்படின்னு சொல்லிருப்பாரு. சோ கனி சமைச்சிட்டு வந்து தர திவாகருக்கு கையெழுத்தி விடுறது முதற்கொண்டு எஃப்ஜே சாப்பாடெல்லாம் ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு. பார்வதி கனியை கூப்பிட்டு ஊட்ட சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் சபரி கூட ஊட்டி விட்டுட்டு இருப்பாரு பார்வதிக்கு. ஆனா இப்போ பிரச்சனையே பாரு அண்ட் திவாகருக்கு இடையில தான். அது எப்படின்னு கேக்குறீங்களா? ஏன்னு பாத்தீங்கன்னா பாருக்கு எஃப்ஜே சபரி எல்லாம் பிடிக்காது, அவங்களுக்கும் இவங்கள பிடிக்காது. பட் திவாகரை எஃப்ஜே சபரி எல்லாருமே நல்லா பணிவிடை பண்ணி பாத்துப்பாங்க. அதனால பாருக்கு ஒரு காண்டு, இவனுங்க வந்து எப்படியாச்சும் நம்ம காலில் விழ வைக்கணும்னு பாக்குறோம், ஆனா மாட்டானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதாவது அண்ணன் நீங்க சும்மா இருங்க, நீங்க செக் பண்ணுங்க, ஆனா நான் சொல்றதோ அதை மட்டும் கேளுங்கன்னு. பட் திவாகர் அப்படி கிடையாது. அவங்க பேச்சு கேட்டாலும் எனக்கு முடுக்க ஏதாச்சும் பேசுவாரு. ஏன்னா திவாகருக்கு எஃப்ஜே சபரி எல்லாம் நல்லா பணிவிடை பண்ணதால அவங்க எல்லாமே வந்து பாட்டில்ஸ் செலக்ட் பண்ணணும்னு திவாகர் சொல்வாரு. ஆனா பார்வதிக்கு வந்து அவங்களதெல்லாம் செலக்ட் பண்ணக்கூடாது, அவனுங்க ஜெயிச்சிட்டா வந்து பார்வதிக்கு ஃப்ரீ பாஸ் கொடுக்க மாட்டாங்க. சோ அதனால ரம்யா வந்து டீலிங் வச்சுப்பாங்க பாரு கிட்ட. அதாவது நீங்க என்னோட நிறைய செலக்ட் பண்ணி என்ன வின் பண்ண வச்சீங்கன்னா நான் உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு டீல் பண்ணிப்பாங்க. சோ பார்வதியோட மைண்ட் ஃபுல்லா ரம்யா ஜோ வின் பண்ண வைக்கணும் அப்படிங்கறதுல இருக்கும். திவாகர் கிட்டயும் கேட்பாங்க. ஆனா அவர் வந்து எடக்கு முடுக்கா பதில் சொல்ல பார்வதிக்கு ரொம்பவுமே கோவம் வந்து பயங்கரமான கோவத்துல பார்வதி கத்த ஆரம்பிச்சிருவாங்க. உங்களுக்கு மட்டும் அடுத்த வாரம் ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் இருக்கு இல்ல, ஆனா எனக்கு கிடையாது, எனக்காக நீங்க ஏதாச்சும் பண்றீங்களா? வீட்டுல இருக்க எல்லாரும் உங்களை திட்டும் போது கூட நான் தானே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருக்கேன், நீங்க எனக்கு எதுவுமே பண்ணதே கிடையாதுன்னா என் சாப்பாடை கூட நீங்க சாப்பிட்டுட்டீங்க, கிட்டத்தட்ட 50 வாட்டியாச்சு நீங்க என் சாப்பாடை கூட சேர்த்து சாப்பிட்டுருக்கீங்க, நான் உங்களுக்கு விட்டு கொடுத்துருக்கேன் அப்படிங்கறத சொல்லி காட்டுவாங்க. திவாகரும் கோபத்துல கத்துவாரு. ஆனாலும் திரும்பவும் பாருன்னு போவாரு. இவர் இப்படியே எடக்கு முடுக்கா பண்ணிட்டு இருக்கிறதுல பார்வதி செம்ம காண்டாயிடுவாங்க. இதுக்கப்புறம் செலக்ட் பண்ற டாஸ்க்ல பாட்டில்ஸ் ஆதிரைக்கு வந்துட்டு இவங்க எல்லாத்தையுமே வந்து கேன்சல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட வந்து இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டில குறை சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. கோவத்துல ஆதிரை மொத்த பாட்டிலையும் தூக்கி டிஸ்போஸ் பண்ணிட்டு ஓடிடுவாங்க. எஃப்ஜேவோட தொழிலாளியான கலையரசன் டேபிள் பிடிச்சி தள்ளி விட்டுருவாரு.
சொல்லிடுவாரு, எதுவுமே இங்க வந்து உண்மையா நடக்கல அப்படிங்கிற கோவத்துல. கடைசியில பார்வதி பேட்சை தூக்கி போட்டுட்டு நான் வந்து குவாலிட்டி செக்காவே இல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு திவாகரை போடானே சொல்லிடுவாங்க. இவ்வளவு நாள் அண்ணன் அண்ணன்னு உருகிட்டு இருந்தவங்க இன்னைக்கு போடா வாடான்னு சொல்லி சண்டையை முடிப்பாங்க. அப்பயும் திவாகர் பின்னாடி போவாரு. ஆனா பார்வதிக்கு செம்ம கோவத்துல இருப்பாங்க. அந்த டாஸ்க் என்னாச்சு அப்படிங்கறத அடுத்த எபிசோட்ல தான் தெரியும். அந்த டாஸ்கை கண்டினியூ பண்ண போறாங்களா, அப்படி இல்லைன்னா கேன்சல் பண்ண போறாங்களா அப்படிங்கிறது. இந்த எபிசோட் பாத்தீங்கன்னா விக்ரம் நிறையவுமே காமெடி பண்ணிருப்பாரு. அவர் ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் அப்படிங்கிறதுல எந்த ஒரு செகண்ட் ஒப்பீனியனுமே கிடையாது. இந்த மாதிரி டெய்லி பிக் பாஸ் நியூஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.